பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் பேசும் தலைமையில் வித்தியாசமான துறைகளை தேடி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தின் தலைச்சிறந்த தொழிலதிபர்கள், ஏன் இன்னும் சொல்லணும்னா இந்தியாவின் தலைச்சிறந்த தொழிலதிபர்களினுடைய பிஸ்னஸ் ஜேர்னி, வணிக பயணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த வாரம் ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு நகை கடையின் நகை அதிபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அந்த நகை பயணத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அழகான முன்னோட்டத்தை பார்த்துட்டு பயணிக்கலாம். 5 தலைமுறைகளாக வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் என பெருமை பொங்க பேசுகின்றார் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸின் நிறுவனர் அமரேந்திரன் உம்முடி அவர்கள். குடியாத்தம் எனும் சிறிய ஊரில் தோடு, மூக்குத்தி போன்ற நகைகளை தயாரித்து விற்பனை செய்துள்ளார்கள் உம்முடி பங்காரு குடும்பத்தினர். நகைகள் செய்வதில் தேர்ந்த விற்பனர்களாக திகழ்ந்தவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த எண்ணி சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்ததில் இருந்து தொடங்குகிறது உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸின் வரலாறு. அன்றைய மதராசப்பட்டினத்தில் ஜார்ஜ் டவுனில் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸின் முதல் கடை தொடங்கப்பட்டது. வாடிக்கையாளர்களின் அமோக வரவேற்பை பார்த்து டி நகரில் 2வது கிளையை தொடங்கினார்கள். நகைகளை சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்வதுதான் விபிஜேயின் தனித்துவம் என்கிறார் அமரேந்திரன் உம்முடி. விதவிதமான டிசைன்கள், துல்லியமான எடை, சுத்தமான தங்கம், வெளிப்படையான வர்த்தகம், இதுதான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு காரணம் என்கிறார் இந்த தங்க உலகின் தலைமகன். வெளிநாடுகளில் உள்ள பல கோவில்களுக்கு தெய்வங்களை அலங்கரிக்க பிரத்யேகமாக நகைகளை தயாரித்து அனுப்பியதை பெருமையோடு கூறுகின்றார் அமரேந்திரன் உம்முடி. விபிஜேயில் தயாராகும் விதவிதமான நகைகளுக்கென்றே பல நாடுகளில் நகை கண்காட்சியை நடத்தியிருப்பதாகச் சொல்லும் இந்த தங்க உலகின் தலைமகன் மத்திய அரசின் ஸ்கில் இந்தியா திட்டத்தில் விபிஜேயும் இணைந்து பயணிப்பதை நிகழ்ச்சியாக குறிப்பிடுகிறார். 100 ஆண்டுகள் கடந்த நிறுவனம் என்பதால் தங்க நகை விற்பனையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துள்ளது என்பதையும், உம்முடி பங்காரு ஜுவல்லரி மக்களின் நம்பிக்கைகளை வென்றெடுத்த ரகசியங்களையும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம், தங்க உலகின் தலைமகன் உம்முடி பங்காரு ஜுவல்லரிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு அமரேந்திரன் உம்முடி அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். 100 வருஷத்தை கடந்த ஒரு ஒரு வணிக பயணம் அப்படின்னே சொல்லலாம். 100 வருஷத்திற்கு மேற்பட்ட இந்த பயணத்தில் வாடிக்கையாளர்களுக்கும் உங்கள் கடைக்குமான அந்த உறவை எப்படி, ரிலேஷன்ஷிப்பை எப்படி வரையறுப்பீங்க? எங்கள் கடை ஒரு ஆல்மோஸ்ட் இப்போது 119 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 119 வருஷம் நாங்கள் 4வது தலைமை. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸும் இருக்காங்க. 3 தலைமுறை என்கிட்ட வாங்குறவங்க கூட 3 தலைமுறை என்கிட்ட வாங்குறாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா கடைக்கு வாங்கி கொடுப்பாங்க, இப்போ நான் என் பேத்திக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் எங்களோட அசட்டே, எங்களுக்கு கஸ்டமரோட நம்பிக்கை. ஆக்சுவலாக ஃபேமிலி ட்ரீ போடுறப்போ ஒரு சின்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், பட் பிஸ்னஸ் மூலமாக அந்த ஃபேமிலி ட்ரீஸ்னால் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல நினச்சேன், உங்கள் பேரை பார்த்தோன்னே நீங்கள் தமிழில் சரளமாக பேசுவீங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. ரொம்ப சரளமாக தமிழ் பேசுகிறீங்களே. பிறந்தது வளர்ந்தது சென்னையில் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தான் எங்களோட மதர் டங். தெலுங்குவாக இருந்தாலும் எங்களுக்கு தெலுங்கோட தமிழ் தான் நல்லா வரும். ஆமாம். இப்போது தெலுங்குல இன்டர்வியூ எடுக்க சொன்னால் இந்த மாதிரி என்னால் தெலுங்குல பேச முடியாது. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியிருக்கும் ஹிஸ்ட்ரியில். எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு அப்ராக்சிமேட் 1870 1880 இருக்கும். குடியாத்தம்னு சொல்லி ஒரு பார்டரில், இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பார்டர் பிட்வீன் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டர். அது குடியாத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ், 30 கூட இருக்காது, ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ். பள்ளிக்கொண்டான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, சின்ன வில்லேஜ். அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அம்மன் கோயிலும் இருக்காங்க, எல்லாயம்மன் கோயிலும் இருக்குது. அங்கே தான் எங்கள் பூர்வீகம். அங்கேருந்து எங்கள் குழு தாத்தா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, ஒரு நல்ல ஒரு திருவிழா, ஒரு அமாவாசை ஒரு நாள்னா அன்றைக்கி அம்மன் கோயிலில் காது குத்துறதோ மூக்கு குத்துறதோ அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பெருமாள் கோயில் என்னன்னைக்கு நல்ல நாள் இருக்கும், ஒரு ஏகாதசினா ஒரு நல்ல நாள். ஸோ அன்றைக்கி ஏதாவது பண்ணுவோம், மூர்த்த நாள். ஒரு மாதத்தில் எப்படி ஒரு 8 நாள்லேருந்து 10 நாள் இந்த கோயில் இல்லாட்டி அந்த கோயிலில் போய் அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ வியாபாரம்னா ஒன்றும் இல்லை, ஒரு காது குத்துறது, அந்த ஒரு சின்ன ஒரு காது குத்தில் அந்த கம்மல், அப்புறம் மூக்குத்தி, அதுதான் வியாபாரமே.
ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கள் குள்ளு தாத்தா. அவருக்கு வந்து 3 பசங்க. ஸோ 3 பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி குடியாத்தத்துலேருந்து பள்ளிக்கொண்டா போவாங்க. ஒரு பெட்டி கடை தான். எங்கள் தாத்தா போவார், எங்கள் குழு தாத்தா போவார், எங்கள் தாத்தா வந்து தூக்கிட்டு போவார். அந்த பெட்டியை தூக்கிட்டு அங்கே போவாங்க. போய் பிஸ்னஸ் பண்ணி திருப்பி குடியாத்தங்க வந்துடுவாங்க. அவங்க 1980 இருக்கலாம். அப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்பயும் இதே அவங்களோட அசெட் என்னென்னா, ஒரு முதலீடு என்னென்னா அவங்களோட நம்பிக்கை, ஒரு பேர். அதுதான் அவங்களுக்கோட முதலீடே. இப்போவே எங்கள் அப்பா அதுவும் சொல்கிறது தான், நம்ம முதலீடு வந்து நம்மளை போடுற கேபிட்டலோ அதெல்லாம் இல்லை, நம்மளை சம்பாதிச்சுக்கிற நம்பிக்கை தான் எங்களோட முதலீடு. ஸோ இன்னுக்கும் அதே தான் எங்களுக்கு முதலீடு. ஸோ அந்த முதலீடை வச்சு அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து 1900 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னால் ஒரு 10 வருஷமோ இல்லாட்டி 5-10 வருஷம் முன்னால் வந்திருக்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாவது ஆகும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன கடை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது கடை வந்து ஃப்ரண்ட்டில் கடை, நடுவில் வீடு, பேக் சைடில் வந்து ஃபேக்ட்ரி. ஸோ அந்த சோஹோ கான்செப்ட் இப்போ வந்திருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் அப்பயே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் ஃபேக்ட்ரியோட. சார், இப்போது இதில் வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை, நீங்களே சொன்னீங்க, ஒரு 4 தலைமுறை கடந்து உங்கள் கடையோட ஒரு உறவை, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இந்த சைட்லேருந்து என்ன சார் செய்யுது? இப்போ ஃபஸ்ட்டு யார் அதை இப்போ நாங்கள் ஒரு ஜுவல்லர். இப்போது அதை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட பொருள் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். இப்போது 22 கேரட்னா அதை எப்படி பண்ணுறது, அது பண்ண அப்புறம் எப்படி செக் பண்ணுறது, ஒரு டைமண்ட் விற்கணும்னா அதோட ஆக்சுவல் ஜெமாலஜி படிச்சிருக்கோமா, அதை டைமண்ட் பற்றி தெரியுமா அவங்களுக்கு. ஃபஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குவாலிட்டி சர்டிஃபிகேட் ஒருத்தர் தராங்கன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி கொடுக்கறதுக்கான ஃபஸ்ட்டு தகுதி இருக்கணும். செகண்ட் வந்து அவங்களுக்கு அந்த படிப்பு நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு தரம் நாங்கள் தரோம்னா அதுக்கு உண்டான தகுதியும் இருக்கணும், ரெண்டாவது அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அதோட நாலேஜும் இருக்கணும். இது 2 இருந்தால் தான் அந்த தர முடியும். நகை வாங்கும் போது அதோட தரம் அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஜொலிக்குது, எல்லாமே வைரம் இல்லை, எந்த வைரம் போட்டாலும் ஜொலிக்கும், எந்த நகை போட்டாலும் ஜொலிக்கும். அதை திருப்பி கொடுக்குறாங்க பாருங்க, அப்போ தான் அவங்களோட அதோட ஆக்சுவல் மதிப்பே தெரியும். ஸோ இப்போ அந்த திருப்பி கொடுக்கும்போது என்ன வேல்யூ வருதோ அப்போ தான் அவங்களோட அசெட்டே, அவங்களோட கம்பெனியோட அசெட், அந்த தரம். இது ஒரு இன்றைக்கி பண்ணால் சரி நாளைக்கு உடனே வந்துடலான்னு அதோட தரம் அந்த மாதிரி இல்லை. இந்த பிஸ்னஸ் மினிமம் ஒரு 30 இயர்ஸ் ஆகும். ஒரு தரம் இது கரெக்டாக இருக்கணும். அந்த தரத்தை 30 வருஷம் நம்ம தாண்டிட்டோம்னா அப்புறம் எல்லாருக்கும் தெரியும், ஓகே இது ஒரு நல்ல தரமான ஒரு கம்பெனி, தரமான ஜுவல்லரி கடைன்னு சொல்லி தெரியும். அதே ஒரு 100 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ இருக்கிற பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களோ அதுதான் உங்களோட கம்ப்ளீட் ரெப்புடேஷனே. இப்போது லாஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் மிஸ்டேக்கே இருக்குது, உங்களோட கம்பெனி பேர் அதுலேருந்து கெட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போது நிறையா சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ ஃபயர் மாதிரி பரவிடும். ஸோ முன்னோட இப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் எங்கள் QC டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைமண்ட் QC, கோல்டு QC, ஃபேக்ட்ரியில் இருக்கிற QC எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சார், ஒரு 100 வருஷத்தை கடந்த ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை பற்றி படிக்கிறதே ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. உங்கள் தாத்தாவோ உங்கள் அப்பாவோ அந்த காலத்தில் இருக்கிற அந்த பிஸ்னஸ் ட்ராவலை பற்றிலாம் நிச்சயம் பல கதைகள் சொல்லியிருப்பாங்கள்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாமே சார். நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் பார்த்துருக்கோம், World War I பார்த்துருக்கோம், World War II பார்த்துருக்கோம், கோல்டு கண்ட்ரோல் பார்த்துருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டைம் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, கம்ப்ளீட் இந்தியாவோட ஜுவல்லரி பிஸ்னஸுக்கு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட். கோல்டு ஜுவல்லர்ஸ் மேலே என்னென்ன கண்ட்ரோல் இருக்கணுமோ எல்லாம் கண்ட்ரோலும் போட்டாங்க. ஒரு 6 இயர்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்க, நிறையா ஆர்டிசன்ஸ் இல்லாமல் வேலை இல்லாமல் போயிருக்காங்க, ஆச்சாரிங்க நிறைய பேர் வேறு ஆச்சாரிக்கு பிஸ்னஸ் மாறி இருக்காங்க, ஜுவல்லர்ஸும் அந்த கடையை விட்டு வேறு எதுவும் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் கடக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் எந்த ஜுவல்லருக்குமே. ஒரு ஜுவல்லருக்கு அந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் தான் ஒரு பெரிய ஒரு தடங்கலை. அதையும் தாண்டி வந்திருக்கும். நீங்கள் இப்போ இந்த சீட்டில் உட்காந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறப்ப சார், வந்து இன்றைக்கி இப்போ தான் நம்ம வந்து ஜுவல்லரின்லாம் சொல்கிறோம். அன்றைக்கி ஒரு நேம் தான் சொல்லுவாங்க, உம்முடி பங்காரு அப்படின்னா அதுதான். அப்படின்றப்ப எப்படியெல்லாம் மக்கள் மனசை வந்து அவங்க வசியம் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அப்பாவோ தாத்தாவோ ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப எப்படி மக்களோட அந்த அளவுக்கு அந்த உறவு இன்டாக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க?
அது அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஒரு ஒரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன நகை இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் குழு தாத்தாவுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன நாங்கள் வாங்கியிருக்கீங்க, ஸோ அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் டைம் நீங்கள் ஷார்ட்டாக வாங்கினீங்களா, இந்த வாட்டி லாங் வாங்கிக்கோங்க, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குல்ல, ஏன் நீங்கள் ஷார்ட் திருப்பி போகிறீங்க, ஒரு லாங் நெக்லஸ் வாங்கிக்கோங்க, இந்த ஃபங்க்ஷன் போட்டு அது நல்லா இருக்குமே. ஸோ அவ்வளோ டீப்பாக ஒரு கஸ்டமர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க. ஜுவல்லரி பிஸ்னஸே என்றது ஒரு கடைக்கு போய் ஏதோ வாங்குறது, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லை, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் இன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இந்த நிறுவனத்தை 100 வருஷத்தை தாண்டி லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்குற போது உங்கள் தாத்தா அல்லது அப்பாவினுடைய பிஸ்னஸ் வியூகம் அல்லது ஒரு பார்வையில் எது உங்களை ரொம்ப மெய்சில் இருக்க வைக்குது, ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறது, இந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சிருக்காங்களே அப்படின்றது எது யோசிக்க? அவங்களோட ஃபோர்த் தாட். ஏன்னா கோவிந்தப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்லேருந்து ஃபஸ்ட் டைம் உஸ்மான் ரோடுக்கு வராங்க, அப்போவே ஒரு ஃபோர்த் தாட் இருக்குது. பனகல் பார்க்கில் 6 கிரவுண்டில் ஒரு இடம் வாங்குறாங்க, ஆனால் 2 கிரவுண்டுக்கு தான் கடை கட்டுறாங்க, 4 கிரவுண்ட் ஃபார் பார்க்கிங். ஸோ அப்போவே அவங்களுக்கு பார்க்கிங் எவ்வளோ முக்கியம், பெரிய கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு பார்க்கிங், ஒரு கார் பார்க் இருக்கணும்னு சொல்லி 4 கிரவுண்ட் பார்க்கிங், 2 கிரவுண்டு ஷோரூம். ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் தலைகீழாக இருக்குது. ஆமாம். ஸோ அப்போவே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபோர்த் தாட் பார்த்து அவங்க பண்ணது. அதே மாதிரி ஸ்பென்சர்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்பென்சர்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மால் இன் இந்தியா ஸ்பென்சர்ஸ். ஸோ மால்குள்ளே இல்லை, ஆனால் மால் வெளியில் இருந்தது. அப்பயும் நல்ல கார் பார்க்கு, ஒரு டிக்னிஃபைடான ஒரு நேம், ஒரு இடம், பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு பெரிய படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் 3 ஷோரூம் வச்சு நிர்வாகம் பண்ணுறதுக்கு திறமை இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி MBA படித்தாலும்லே அது அவ்வளோ திறமை எங்கேருந்து தான் வந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேட்டிவ் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கில் அவங்களுக்கு அந்த இருக்குது அவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா வியாபாரம் நல்லா தெரியும், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், எங்கே பொருள் எது வாங்கணும், எப்படி விற்கணும், எது விற்கக்கூடாது, என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கற்றுப்பிடி. ஸோ அதுதான் அவங்களோட அசட்டே. ஸோ அவங்கள யாரும் சும்மா வந்து ஏமாற்ற முடியாது. சார் இது நல்ல டைமண்ட்னு சொல்லி கொடுத்தான்னா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. தே நோ எக்ஸாக்ட்லி என்ன வாங்கணும் என்ன வாங்கக்கூடாது நல்லா பக்காவாக தெரியும், அத்துப்பிடி அவங்களுக்கு. ஆமாம் சார். இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்களும் வருவீங்க அப்படின்னு என்ன சின்ன வயசுலேருந்து அந்த எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வீட்டில் பேசுகிறதும் நகை பற்றி தான் பேசுவாங்க, டைனிங் டேபிள்லையும் அதுதான் இருக்கும், வெளியில் ஃபோன் கால் வந்தால் அதை பற்றி தான் பேசுவாங்க. அதுதான் எங்களோட ஆல்மோஸ்ட் உலகமே. சண்டே சொன்னால் கூட எங்கள் அப்பா அந்த ஓல்டு கோல்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி மெல்ட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி எடுக்கணும், அதெல்லாம் திருப்பி ரீஅசஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி சண்டேஸ்லையும் நாங்கள் பார்ப்போம். அண்ட் சண்டேஸில் வந்து டைமண்ட் அசார்ட்டிங் சொல்லி ஒருத்தர் வருவார் எங்கள் வீட்டுக்கு. அவர் கூட எங்கள் அப்பா அவர் கூட தான் உட்காந்து கற்றுக்கோங்க. அது ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் அவர் கூட உட்காந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். ஒன்றுமே தெரியாது, சும்மா எடுத்து பார்க்க சொல்லுவாங்க, சும்மா பாருங்கள் எண்ணுங்க கரெக்டாக திருப்பி வைங்க. 10 கல் தான் கொடுத்ததே, 10 கல் தான் உள்ளே இருக்குது, எண்ணி உள்ளே வச்சாச்சு, திரும்ப எல்லாம் கூட்ட சொல்லுவாங்க எங்களை, எல்லாம் ஏதாவது கீழே விழுந்துருக்கான்னு சொல்லி. ஸோ அப்போ இருந்தே எங்களுக்கு மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்குற மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஓ, நீங்களும் இந்த படிக்கிறப்பயே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோம், நம்ம நிறுவனத்தை தான் லீட் பண்ண போகிறோன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு? அப்போவே வந்துருச்சு. ஆனால் ஒரு காலேஜ் படிக்கும்போது அந்த எண்ணம் கொஞ்சம் மாறிடுச்சு திருப்பி. ஏன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஎஸில் போய் ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க, இன்னும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பா வந்து MBA யூஎஸ்லலாம் பண்ணாதீங்க, நீங்கள் பெல்ஜியத்துக்கு போங்க, அங்கே டைமண்ட் கட்டிங்கும் கற்றுக்கலாம், அதே மாதிரி MBAயும் படிக்கலாம்னு சொல்லி என்ன திசை திருப்பி விட்டாருங்க. அங்கேயும் ஒரு ஃபோர்த் தாட் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. ஆமாம், அங்கே பெல்ஜியத்தில் போய் MBA பண்ணேன். அங்கே பண்ணும்போதே ஜெமாலஜியும் பண்ணேன். பேர் HRD, அது ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். டைமண்ட் கட்டிங் எப்படி பண்ணுவாங்க, கலர் ஸ்டோன் எப்படி கிரேட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அது ஃபார் ஜெமாலஜி. டைமண்டுக்கும் சொல்லி தருவாங்க, கலர் ஸ்டோனுக்கும் சொல்லி தருவாங்க. ஸோ அங்கே இருக்கும்போதே ஒரு ஃபேக்ட்ரிலையும் வேலை பண்ணேன். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ்லேயும் அசார்ட்டிங் பண்ணேன். ஸோ அசார்ட்டிங்கன்னா எப்படி, ஏன்னா அவங்க ஒரு ஸ்கூல் மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் தான் தருவாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்பது நீங்கள் அங்கே உள்ளே போய் பண்ணால் தான் சொன்னது வந்து என்ன மீனிங்னு சொல்லி தெரியும். அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கல் இருக்குது, அதில் வந்து ஒரு தோஷம் இருக்குது. தியரட்டிக்கலாக வந்து அந்த தோஷம் வந்து நம்மளுக்கு தான் தோஷம்னு என்னன்னு தெரியும், அவங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பாட்டும் ஒயிட் ஸ்பாட்டும் ஒன்று தான், அவங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியாது. அதனால் இன்க்ளூஷன் அப்படின்னா ஒரு VVS1 VVS2 ஒரு இன்க்ளூஷன் தான். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது வந்து ஒயிட்டாக இருந்தால் அது தோஷம் இல்லை, பிளாக்காக இருந்தால் தோஷம்னு சொல்லி.
ஸோ அது டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் நம்ம ஆக்சுவலாக நம்ம பண்ணால் தான் தெரியும். ஸோ எப்படி கட்டிங் பண்ணுறது, எப்படி கிரேட் பண்ணுறது, அதை அங்கேயே கற்றுக்கிட்டு திருப்பி நான் சென்னைக்கே வந்துட்டேன். ஓ, கிட்டத்தட்ட உங்கள் அப்ராட் ஸ்டடீஸில் கிட்ட 24 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கம் ஸ்டடீஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஃபுல்லாகவே இருந்தீங்களோ? ஆமாம். மார்னிங் வந்து ஜமாலஜி கோர்ஸ், ஈவினிங் காலேஜ். ஏன்னா இது எனக்கு பிடிச்சது, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதும் பண்ணணும், எனக்கு பிடிச்சதும் பண்ணணும். ஸோ காலேஜ் முடிஞ்சப்பறம் அப்போ தான் எனக்கு மைண்ட் வேவர் ஆச்சு. ஒரு வாட்டி அங்கே போய் பெல்ஜியத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதோட ஸ்டைல், அதோட இதெல்லாம் பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அது இவ்வளோ இருக்க நம்ம பிஸ்னஸில் இது சேலஞ்ச் தேடி நம்ம போக வேண்டாம், சேலஞ்சாக நம்மக்கிட்ட வரும். அதை நான் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது தான் அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங். சேலஞ்சை கலந்து நாங்கள் பயப்படலை. எனக்கு சேலஞ்ச் இருந்தால் தான் நம்மளும் க்ரோ ஆக முடியும். அதுதான் ஒரு முக்கியமான எங்கள் ஒரு இது. உங்களோட சக்ஸஸுக்கான காரணத்தில் வந்து சேலஞ்சை வந்து ஒதுங்காமல் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது. அப்பா வந்து சொன்னதாக கூட இப்போ நானே இன்டர்வியூவில் படித்தேன், நீங்கள் பெருசாக பேர் சம்பாதிக்கிறதாட்டி கூட பரவாயில்ல, இருக்கிற பேரை தக்க வச்சுக்கணும், நம்ம ஒரு 100 வருஷம் பாரம்பரியமான நேம் இருக்குது அப்படின்னு. அதை படிக்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப சாதாரண சென்டென்ஸ் அப்படியே இருக்குப்பா, அது மெயின்டைன் பண்ண போகிறாங்க, அவ்வளோ ஈஸின்னு அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபஸ்ட் நாள் நான் வந்தது இதுதான் சொன்னார், நீங்கள் சொன்னதான் சொன்னார். நான் நினச்சேன் என்ன இது ஏதோ நல்லதாக பண்ண சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆச்சரியப்பட்டேன். ஓகே சரி, அப்போவே இவ்வளோ தானே கேட்குறாரு, பரவாயில்ல இருந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லி இருந்தோம். ஆனால் உள்ளே ஒரு நாள் போன அப்புறம் தான் தெரியுது அவர் சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. ஏன்னா அது வந்து அது காப்பாற்றுறது வந்து சாமானியமாக ஒரு வேலை இல்லை. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு எங்களோட இது என்னென்னா சர்வீஸ். ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவன் கரெக்டாக சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்சது தப்பு இல்லாமல் சொல்லணும். இருக்கிறமா சொல்லுங்கள், கஸ்டமர் வேணும்னா வாங்கிப்பாங்க, ஆனால் இல்லாதது வந்து இருக்குதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு கஸ்டமரோட நம்பிக்கை கிடைக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து நம்பிக்கை. அதை நீங்கள் என்ன பொருள் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக கொடுங்க. கஸ்டமர் அதை கேட்டாங்க 18 கேரட்னா 18 கேரட் சொல்லுங்கள், 22 கேரட்னா 22 கேரட் சொல்லிக் கொடுங்க, அப்புறம் தான் நம்பிக்கை வரும். ஸோ அந்த நம்பிக்கையை கெடுக்காமல் பார்த்துக்க சொன்னாங்க. மூணாவது வந்து வெரைட்டி, டிசைன்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இருந்தே டிசைன் ஹவுஸ் இருந்தது, ஒரு டிசைனர்ஸ் கடையிலே இருப்பாங்க, அவங்க டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு நல்ல டிசைனை பார்க்குறோம், ஒரு இன்டர்நேஷ்னல் டிசைனை பார்க்குறோம், அதை எப்படி நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு மாற்றி நம்ம கொடுக்க முடியுமோன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதை இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கப்போ சார், ஒரு 100 வருஷம் நான் பகுப்பாய்வு அதை பிரித்து பார்க்குறப்ப கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் ஒரு நகை வாங்குறவங்களோட எண்ண ஓட்டம் ரசனெல்லாம் எப்படி மாறி இருக்கு சார்? கொள்ளுதாத்தா, அப்பா, நீங்கள் இந்த 3 எறாவில் இருந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கஸ்டமரோட எதிர்பார்ப்புலாம் நிறையவே மாறி இருக்கு. ஒரு 360 டிகிரி சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட்னா ஒரு 10 சென்ட்னா தான் டைமண்ட், அதோட கீழே இருக்கிறது வந்து டைமண்ட்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து 1/2 சென்ட்டு 1 சென்ட்டு 2 சென்ட்டு தான் டைமண்ட் ஜுவல்லரி பண்ணுறதே. ஸோ அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. இது நிறையா ஒரு இதனால டெக்னாலஜியும் வந்திருக்கு. இப்போ கட்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மேனுஃபேக்சரிங் ஸ்டைல்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்திருக்கு. முன்ன நகைன்னா ஒரு அட்டிகா இருக்கும், ஒரு நெக்லஸ் இருக்கும், அவ்வளோதான். கம்மல் 7 கலத்தோடு, ஒரு வளையல், அதோட ஃபினிஷ். அதுக்கப்புறம் டைமண்ட் கூட நிறைய பேர் போட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய நெக்லஸ் நாங்கள் பண்ணுறோன்னா கஸ்டமர் டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி. ஸோ கஸ்டமர் இவ்வளோ பெருசாக கேட்குறதுனால தான் நாங்களும் இவ்வளோ பெருசாக பண்ணுறோம். ஸோ முன்காலத்தில் அந்த மாதிரி இல்லை. இப்போ தலைக்கும் போட்டுக்கிறாங்க, காதில் இருக்குது, மூக்கில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, ஒட்டியானம் இருக்குது, காலில் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு கட்டம் மாறிட்டே இருக்குது, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து சார், இப்போ நீங்கள் பாரம்பரியமாக இருக்கிற அதுவே உங்களுக்கான ஒரு பெரிய பிராண்ட் நேமாக கூட இருக்கலாம். 100 வருஷத்தை கடந்து இருக்கிற நிறுவனம்ன்றதே ஒரு பெரிய பிராண்ட் நேம். ஆனால் நீங்கள் கடந்து வருகிற போது நிறைய லோக்கல் பிளேயர்ஸாக இருக்கலாம், காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதோடு உங்கள் நிறுவனம் எப்படி தனித்துவமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட மெயின் ரீசன் வந்துங்க ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ எங்கள் கிட்ட நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர் பண்ண டிசைன், அதில் தான் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் ப்ளே பண்ணுறது. இப்போ நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் பண்ணதுனால இந்த டிசைன் எங்கள் கிட்ட இருக்கிற டிசைன் வெளியில் இருக்காது. அந்த மாதிரி வந்தாலும் ஒரு 6 மாதம் இல்லாட்டி ஒரு 8 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் ஆன அப்புறம் தான் வெளியில் வரும் அது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகும், யாராவது வராங்க ஏதாவது காப்பி ஆகிடும், அது நேச்சுரலாக ஆகிடும். ஸோ அந்த யூனிக்னஸ் இங்கே இருக்கும். ஜுவல்லர்ஸ்லேயும் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ட்ரேடர் அப்படின்னா வாங்கி விற்கிறவர், இன்னொருத்தர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஜுவல்லர்ஸ் ஸ்டார்டிங் தாத்தா காலத்துலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். வெளியிலலாம் வாங்கக்கூடாது.
வெளியில் வாங்கினதை அவங்க நம்பிக்கையே இருக்காது. மெயினாக ஏன் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா நம்பிக்கை. நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் எங்களுக்கே தெரியும். ஒரு வெளியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியில் பண்ணுறதும் எங்களுக்கும் கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி வெளியில் இப்போ வாங்குகிறோம், கோல்டு நீங்கள் வெயிட் போட்டால் தராசில் உங்களுக்கு வெயிட் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அதே டைமண்ட், அதில் எவ்வளோ டைமண்ட் பதிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. அதை கம்ப்ளீட்டாக பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கே நம்பிக்கை இல்லாதது நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர் இருக்க நம்பிக்கைன்னு சொல்லி அது கொடுக்க முடியாது. அது ஸோ நாங்கள் பதிச்சாலுமே எங்களுக்கு அந்த வெயிட் கேரண்டி எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு 10 கேரட் ஒரு நெக்லஸ் சொன்னோன்னா அது 9 கேரட் 99 சென்ட் இருக்கவே இருக்காது. 10 கேரட் 1 சென்ட்டாக இருக்கலாம், ஆனால் 10 கேரட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த கேரண்டி நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணாலே உங்களுக்கு அந்த கேரண்டி உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு சார் இப்போது உலகம் வேகமாக மாறிட்டே இருக்குது, டெக்னாலஜி பெருசாக மாறிட்டே இருக்குது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மொபைலில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துறதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல. அப்போ இந்த தங்க நகை உலகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். umri.comன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 3,20,000 சாலிட்டர் கல்லுங்க இருக்குது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்லைன் சாலிட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் $1 billion worth ஆஃப் டைமண்ட்ஸ் ஒரு கிளிக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அது சாலிட்டர் டைமண்ட்ஸ்க்கு. ஜுவல்லரிக்கு அதே மாதிரி ஜுவல்லரி இருக்குது. ஆல்மோஸ்ட் 10,000 டிசைன்ஸ் இருக்குது எங்கள் வெப்சைட்டில். மாற்றி வாங்கலாம். இப்போ ஒரு டைமண்ட் எல்லோ கோல்டில் வேணும், இப்போ பிங்க் கோல்டில் வேணும், உங்களுக்கு ஒயிட் கோல்டில் வேணும், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு எப்படி ஒரு 10-15 டெலிவரிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. யூஎஸ்லேருந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அது ஒரு பெரிய சேஞ்ச் இப்போது. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நாங்கள் எவ்ரி இயர் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1% இருந்தது, அப்புறம் 2%, இப்போ ஆல்மோஸ்ட் 3.5-4% ஆஃப் அவர் பிஸ்னஸ்க்கு அதே வருது எங்களுக்கு. இது இன்னொரு 5 to 10 years 10 to 15% வந்துடும் நாங்கள் நம்புகிறோம். இதில் சார் இப்போ ஆன்லைன் பற்றி பேசுகிறப்போ இப்போ நிறைய பேர் சொன்னாங்க கோல்டில் அந்த டச் ஃபீல், நான் நேரடியாக பார்க்குறேன், அது தொட்டு பார்க்குறேன், அது எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆன்லைனில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உண்டாக்கி இருக்கிறீங்களே, அதுக்கு உங்கள் பிராண்ட் நேம் தான் அதுக்கான காரணமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஐட்டம் எடுத்தால் எப்படி இருக்கும், லஸ்டர் இருக்குமா இல்லையான்னு அவங்க டவுட் இருக்கும். அதே விபிஜேயில் வாங்கினா அந்த டவுட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் அவங்க தைரியமாக வாங்குறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி பேசுகிறப்போ அதுதான் உங்களோட பெரிய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கிறப்போ, தாத்தா காலத்தில் ஒரு வீட்டிலேயே ஒரு 3 ஸ்ப்ளிட் பண்ணி பின்னாடி மேனுஃபேக்சரிங் யூனிட், இப்போ எந்த அளவுக்கு மாற்றங்களோடு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அதில் இருக்கிற ஸ்கில்டு லேபர்ஸ்லாம் எப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்குது? இப்போ அது இப்போது கம்ப்ளீட் டெக்னாலஜி ட்ரிவன் தான் அது. கேட் கேம் இருக்குது, கேட் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அது கேடில் டிசைன் பண்ணிட்டு அதை கேம் பண்ணணும்னா அதை பிரிண்ட் பண்ணணும். 3D பிரிண்டிங் இருக்குது. ஸோ 3D பிரிண்ட் பண்ணி காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% இப்போ வேலை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஆசாரி கைக்கே வரும். ஸோ அந்த ஆசாரிக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மோல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் பண்ணவே தேவையில்லை. ஸோ அண்ட் ப்ரிசிஷன், 10 கல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும்னா கம்ப்யூட்டராக அது பண்ணதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே கையில் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸாக கூட வரலாம். ஆனால் அதே ஒரு 3D பிரிண்டடாக இருந்ததுன்னா ஒரு புள்ளி டிஃப்ரென்ஸ் கூட வராது அதில். ஸோ லேட்டஸ்ட் பிரிண்டர்ஸ் எல்லாம் இருக்குது எங்ககிட்ட. ஹை எண்ட் காஸ்டிங் மிஷின்ஸ் இருக்குது. இப்போது ஒரு காஸ்ட் பண்ணுற ஒரு ஆட்டோமொபைல் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும். எங்களது ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா 1 mm by 1 mm கூட இருக்கும். ஸோ அவ்வளோ சின்னது காஸ்ட் பண்ணோன்னா ப்ரிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ப்ராசட்டி இருக்கக்கூடாது. செட்டிங் பண்ணும்போது அந்த பிஞ்சின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டோனை பிடிக்கிறது, அது உடையக்கூடாது. ஸோ இதெல்லாமே பார்த்து அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. எல்லாமே ஜெர்மன் மிஷின்ஸ். சார் உங்கள் ட்ராவலில் பேசிகிட்டு இருக்கப்பே ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து சில சந்தேகங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லுவீங்க அப்படின்றதுனால, இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனரோ இல்லை கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. இன்னும் பலர் கோல்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்கல்ல, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கண்டிப்பாக ஒரு கோல்டு ஒரு பாஸ்கெட்டில் இருந்ததுன்னா ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். லேண்டும் இருக்கணும், கோல்டும் இருக்கணும். 100% லேண்டில் மாத்திரம் இருக்க முடியாது, 100% கோல்டில் மாத்திரம் இருக்க முடியாது. ரெண்டுமே உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களுக்கு இம்மீடியட் லிக்விடிட்டி கோல்டு மாதிரி உங்களுக்கு எதுவுமே லிக்விடிட்டி அந்த மாதிரி தராது. இப்போ ஒரு லேண்ட் விற்கணும்னா எப்படியும் ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு 8-9 மாதம் ஆகும் நீங்கள் விற்கணுன்னா கேஷ் உங்கள் கையில் வரத்துக்கு. அதே கோல்டு அப்படி இல்லை,
இன்றைக்கி நினச்சிங்கன்னா 2 டேஸில் இல்லை அடுத்த நாளே உங்கள் கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். லிக்விடிட்டி என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு அவசர தேவை அப்போ இருக்கும்போது கோல்டு உதவி பண்ணுற மாதிரி உங்களுக்கு லேண்ட் உதவி பண்ணவே பண்ணாது. ஒரு லிக்விட் கேஷ்க்கான ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 99% பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு கோல்டு அப்படின்றது. ஒரு வாடிக்கையாளர் சார் வந்து இப்போ காமனாக வந்து ஒரு நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறார், ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ இல்லை அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறார் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் அவர் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நகை வாங்குறதுக்கு? ஃபஸ்ட்டு நகை வாங்குற முன்னால் நகைக்கடையை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த நகைக்கடை எத்தனை வருஷம் இருக்காங்க, அவங்களோட பேர் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி, இதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் தான் போகணும். ஏதோ ஒரு சின்ன நகை வாங்குறீங்க, ஒரு 5000 ரூபாய்க்கோ 4000 ரூபாய்க்கோ வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. பட் அதுக்கு மேலே ஒரு கல்யாணத்துக்கு வாங்கினா அது ஒரு தலைமுறை இருக்கிற ஒரு நகை அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நகை வந்து தரம் கரெக்டாக இருக்கணும். ஒரு நல்ல ஆள்கிட்ட வாங்கினோன்னா ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும். இதெல்லாமே பார்த்து தான் வாங்கணும் அவங்க. நகை அப்படின்ற ஒரு விஷயம் சார் வந்து நம்ம இந்திய மரபில், இன்னும் தமிழ் மரபில் வந்து நகையோட ராசி பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் கூடுதலாக வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக. ஒரு ஆசாரிக்கு நீங்கள் சரியான ஒரு ஊதியம் கொடுக்காம அவர்கள் வந்து நசுக்கி நீங்கள் கசக்கி அவர் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அது இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு அவருக்கும் ஒரு லேபரை கொடுத்து அவருக்கு உண்டான வேஸ்டேஜை கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா அவரும் ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் கொடுப்பாரு. அதை நம்ம கடைக்கு வந்தால் அதை நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்க அது அந்த என்டையர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம அவங்க போவோம். சீப்பாக கொடுக்குறாங்க, இங்கே பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக லாஸ்ட் அந்த செக்மெண்ட்டு யாருன்னா அந்த ஒரு ஆசாரி தான், அங்கே தான் போய் முடியும் கண்டிப்பாக. ஸோ ஒரு பெரிய செயின் ப்ராசஸ் தான், நம்ம எல்லாமே சரியாக வந்து அவங்கள்ட்ட போகிற வரைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக. பொதுவாக இப்போ வந்து நகையை வந்து இப்போ பொதுவாக ஒரு சேலை நகை அப்படின்னா வந்து நம்ம பெண்களோட அசோசியேட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு நகையை வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு ஒரு ஃபேமிலியில் முடிவு எடுக்கிறாங்கன்னா அது பெண்கள் எடுக்கிற இனிஷியேட்டிவாக தான் இருக்குது. அதுவும் இந்த டிசைனிங்கில் சார் வந்து எப்படி பெண்களை வந்து திருப்தி செய்கிறது, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதுவும் காலந்தோறும் அம்மாவும் வருவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் பொண்ணும் வருவாங்க, 2 பேரையும் மேட்ச் பண்ணணும்ல. எப்படி டிசைனிங்லலாம் அதை கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க? இப்போ எங்களுக்கு ஒரு டிசைன் டீம் இருக்காங்க, க்ரியேட்டிவ் சென்டர் இருக்காங்க. அவங்க க்ரியேட்டிவ் சென்டர்லேயே எங்களுக்கு ஒரு யங் கேர்ள், ஒரு 22 year old கேர்ளும் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 65 year old மேனும் இருக்காங்க. ஸோ 2 பேருமே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு தெரியும், ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் எப்படின்னா அவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன் அவங்க வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்டியாக டிசைன் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். நான் கேட்குறது அப்படி தான் கேட்போம். இப்போது நீங்கள் உங்கள் கல்யாணம், உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி நகை நீங்கள் போடுவீங்க, அந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். ஸோ அவங்க கேட்குறதே நாங்கள் அந்த மாதிரி தான் கேட்போம். அண்ட் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருவோம். இப்போது இந்த இயர் ட்ரெண்ட் வந்து அன்கட் டைமண்ட்ஸு, பிங்க் கலர் கோல்டு வந்து இந்த இயர் ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டு அது எப்படி சார், எனக்கு புரியல. இந்த இயர் ட்ரெண்டுனா எப்படி அது? இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஒயிட்னஸ்ஸு, அப்புறம் சீ த்ரூ நிறைய இருக்குது இப்போது. ஸோ அந்த ட்ரெண்டை வச்சு அந்த கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் கூட இப்போ போவோம். நீங்கள் எவ்ரி இயர் அண்ட் ஹாஃபுக்கு வந்து ட்ரெண்ட் ஸ்லைட்டாக ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெல் பாட்டம் தான் ஃபேஷன், இப்போ பெல் பாட்டம் போய் இப்போ டைட்ஸ் வந்துருச்சு எல்லாமே. ஸோ அந்த ஸ்லோவாக ட்ரெண்ட் மூவ் ஆகும். திருப்பி ஒரு காலத்தில் ஒரு டைமில் டைட்ஸ் தான் போட்டிருந்தாங்க, திருப்பி பெல் பாட்டம் போய் திருப்பி டைட்ஸ் வந்துடும், திருப்பி எப்போ பெல் பாட்டம் போகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்ட்ஸும் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகும்போது அந்த ட்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுவோம், ஒரு பேட்டர்ன். இந்த இயர் வந்து பிங்க் கலர் கோல்டு நல்லாயிருக்கு, அதே பிங்க் கலர் கோல்டு 5 வருஷம் முன்னால் போகும்போது எங்களுக்கு பார்த்தா நல்லா இல்லை. இப்போது சுற்றி இருக்கிறத அதை வச்சு தான் அந்த ட்ரெண்டே உருவாகுது. விசி இந்த வருஷம் ட்ரெண்டு வந்து பிங்க் கோல்டு அண்ட் அன்கட் டைமண்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த வருஷமோட ட்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் எங்கள் லான்ச் பண்ணுறது டியூலிப் கலெக்ஷன் சொல்லி எங்கள் டைமண்டில் லான்ச் பண்ணுறோம். ஸோ வித் அன்கட் டைமண்ட்ஸ் அண்ட் ரோஸ் கோல்டு. ஸோ இதுதான் ஒரு 100 வருஷத்தை தாண்டிய ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதுவே அந்த 100 வருஷத்தை தாண்டியதுன்றதே ஒரு பெரிய பிராண்டாக இருக்கிறதுனால நீங்கள் மார்க்கெட்டிங் இன்னும் ரீச் ஆகணுன்றதுக்கெல்லாம் ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா சார், இல்லை உங்கள் நிறுவனத்தின் பெயரே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அப்பாவை கேட்டிங்கன்னா அவர் வந்து நிறுவனம் பேரே போதும், மார்க்கெட்டிங்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நல்ல பொருள் விற்றீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத், அதோட பெரிய அட்வர்டைஸிங் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதே போதும் தான் சொல்லுவார். ஆனால் நானும் எங்கள் அண்ணன் வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஷோஸ் எல்லாம் போய் பண்ணணும்.
யூஎஸில் ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையில் மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலையும் போய் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதுதான் எங்களோட மார்க்கெட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங்கே இல்லை. ஸோ ரொம்ப கம்மி. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போது கவர்மெண்ட்லேயே வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணதில்ல. மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியான்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கில் இந்தியாவோடு உங்கள் பாரம்பரிய நிறுவனமும் பயணப்பட்டது அப்படின்னு நான் படித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த அனுபவம் சொல்லுங்கள் சார். ஸ்கில் இந்தியான்றது நாங்களும் என்ன நினச்சோம், ஏதோ நம்ம ரெகுலர் ஸ்கீம், அதில் என்ன பயன் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் எங்கள் சீஃப் டிசைனர் அந்த ஸ்கில் டிசைனில் ஜூரியாக போய் சேர்ந்தார். அதுவும் கவர்மெண்ட்டோட அழைப்பில் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அழைப்பில் அவர் வந்து சேர்ந்தார். என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் எவ்ரி இயர் அந்த காம்படிஷன் வரும். ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்படிஷன் சொல்லி லாஸ்ட் இயர் வந்து மிடில் ஈஸ்டில் நடந்தது. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து இந்தியா வந்து 7வது இடத்துல தான் வந்தது. ஸோ அப்போ இருக்கிற அந்த செக்ரட்டரி அண்ட் மினிஸ்டர் இவங்கள ஜூரிஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் பிளான் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க உடனே ஒரு 1 மந்த் எடுத்து என்ன பண்ணால் நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எனிபடி ஹூ கேன் ரெப்ரசன்ட் இந்தியா, ஹூ கேன் கம் அட்லீஸ்ட் கோல்டு ஆர் சில்வர், அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்த ஒரு வாரத்தில் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மேக் இன் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட்டில். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு வந்து இப்போது எங்கே ட்ரெயின் பண்ணுறது இவங்களை. ஸோ ஒரு நம்பர் 1 வரணும்னா ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் வேணும். ஒரு ஆத்லீட்டாக நம்பர் 1ன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் வேணும். ஸோ அவங்க எங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது திருப்பி அகெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம் பேக் அண்ட் ஆஸ்ட் விஜய் கேன் யூ ட்ரெயின் தீஸ் பீப்புள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்ததும். ஸோ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். 2019 ஜூனில் ரஷ்யாவில் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாலே ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அந்த ரவுண்டில் வந்து இந்தியா கேம் செகண்ட். ஸோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் இது. ஸோ ப்ரிலிமினரிலே நாங்கள் சில்வர் வந்திருக்கோன்னா கண்டிப்பாக எங்கள் பசங்க ட்ரெயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக கோல்டு வாங்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு எவ்வளோ முக்கியம்னா கோல்டுக்கு எப்படி நம்பிக்கை முக்கியமோ ஜுவல்லரிக்கு வந்து ஸ்கில் ரொம்ப முக்கியம். இப்போது இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கன்சியூமர் ஆஃப் கோல்டு and one of the second leading exporters of revenue foreign exchange கொடுக்குறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வேல்யூ அடிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பொருளை ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி விற்றோன்னா நிறைய டாலர்ஸ் வரும் நம்மளுக்கு. அதே நீங்கள் ரா மெட்டீரியலாக கொடுத்தீங்கன்னா டைமண்டாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ லாபம் இருக்காது. அதே ஒரு ஜுவல்லரியாக மாற்றி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லது, வியாபாரிங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இப்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போவுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போது கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட்டோட இன்னும் பெட்டராக பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமா சார். இப்போது நகை சார்ந்து பேசுகிறப்ப வந்து நம்ம இந்திய மரபில் வந்து கடவுள்களே வந்து நகையோடு கொண்டாடுற ஒரு 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 சமூகம் தான். நமக்கு அந்த நம்பிக்கை மரபு இருக்கிறதுனால வந்து உங்களோட பாரம்பரிய நிறுவனமும் வந்து கோயில் திருப்பணிகளில் கோயிலோடையும் அசோசியேட் ஆகி ட்ராவல் பண்ணுறதா நான் படித்தேன். அந்த அனுபவத்தையும் ஷேர் பண்ணிங்க சார். ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமாக இது இருக்குது. இப்போ சமீப காலத்தில் யூஎஸில் நிறைய டெம்பிள்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டெம்பிள் கட்டும்போது அதுக்கு ஒரு தங்க கவசமோ வெள்ளி கவசமோ இல்லாட்டி டைமண்டில் அதந்த கோயில் டொனேஷன்ஸ் வரதுக்கு பொறுத்து இருக்குது. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக கலிஃபோர்னியாவில் ஒரு கோயிலில் டைமண்ட் கிரீட்டம், பாலாஜிக்கு சங்கு சக்கரம், அபயஹஸ்தம், கட்டிக ஹஸ்தம் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஆர்டரும் எடுத்திருக்கோம் வெள்ளி கதவுகளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைங்க கோயிலுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இப்போ ஒரு கவசமோ இந்த மாதிரி ஒன்று பண்ணோன்னா, தங்கத்தில் ஒரு கவசம் பண்ணோன்னா கடவுளுக்கு எப்படி ஒரு 70 to 80 years இருக்கும். அதை நாங்கள் பண்ணதில்ல, அந்த சின்ன கைங்கரியம் எங்களுதும் இருக்குன்னு சொல்லுவது எங்களுக்கு சந்தோஷம். உங்களுடைய பயோகிராஃபியை நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன் சார். உங்கள் பிஸ்னஸ் ஜேர்னியில் வந்து ரொம்ப முக்கியமான இன்சிடெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை ரிவீல் பண்ணுவீங்க? முக்கியமான பொறுப்பு என்னென்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு அந்த பவர் ஹேண்ட் ஓவர் பண்ண தான் முக்கியமான ஒரு இது. ஸோ ஒரு நிர்வாகம் அடுத்த தலைமுறைக்கு போகும்போது ஒரு கிளாஷ் இருக்கும். அந்த ஜென்ரேஷன், அந்த கொடுக்குற ஜென்ரேஷன் வாங்குகிற ஜென்ரேஷன் ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் அது. எங்கள் ஃபாதர் வந்து நாங்கள் பண்ணுறதும் பார்த்து
ரொம்ப ஈஸியாக நீங்கள் இது பண்ணுங்க, நான் வந்து சில்வர் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அவர் பண்ணது தான் எங்களோட பெரிய பிக்கெஸ்ட் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். கஸ்டமர் எதிர்பார்ப்புகள் பற்றி பேசுகிறப்ப நீங்கள் தலைமை பொறுப்பு எடுக்கிறப்பே நீங்கள் சொன்னீங்க வந்து வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாது அப்படின்றது. கஸ்டமர் ஃபீட்பேக்கில் வந்து சில விஷயங்கள், ஏன்னா நம்ம சமூகத்தில் வந்து நகை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து மெமரபிள் ஈவெண்ட் தான். நகை வாங்குறதே அவங்க எப்போதும் நினச்சிட்டே இருப்பாங்கல்ல. கஸ்டமர் ஃபீட்பேக்கில் ரொம்ப உங்களுக்கு நெகிழ்ச்சியான தருணம் ஏதாவது இருக்குங்களா ஷேர் பண்ணுறாங்க? நிறைய இருக்குது. ஆனால் மெயினாக இருக்கிறது வந்து அந்த கல்யாணத்து போது வாங்குவாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த நகையும். ஸோ வரவங்க எல்லாருமே வந்து அந்த நகை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அம்சமாக இருக்குது, நல்ல லஸ்டராக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கஸ்டமருக்கு வந்து வாங்கின விலையோட 10 மடங்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதுதான் அவங்களோட ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வாங்கின பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு சந்தோஷம். அப்படின்னா அவங்க சாய்ஸ் நல்லாயிருக்கு, அவங்க வாங்கின இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்களோட ரீஅஃபர்ம் பண்ணுறது அது. ஸோ பண்ண உடனே நான் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, கல்யாணம் வாங்கின்னு போனோம், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா இது வந்து அவங்க சொல்ல தேவையில்லை, எங்ககிட்ட வந்து சொன்னால் சில பேர் நினைப்பாங்க ஒன்று சொன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அதனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி எங்கள் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் மை கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி நகை ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதுதான் எங்களோட பெரிய இந்த மார்க்கெட், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு நெருக்கடியான விஷயங்கள்னு நீங்கள் ரொம்ப சவாலான விஷயம்னு எதாவது பார்க்குறீங்களா சார்? இப்போ நகை வாங்குறாங்க, விற்பனை செய்கிறீங்க, பட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அஸ் அ பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூயான்சஸை நம்ம தேடி பார்க்குறோம். இதில் சவாலான விஷயம்னு என்ன சார் பார்க்குறீங்க? சவாலெல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு சவால். போன வருஷம் பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சவால் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் தான் ஒரு பெரிய சவால். எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு, டைமண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சவால் வந்து சிந்தட்டிக் டைமண்ட்ஸ். ஒரு முன்காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னால் சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் இருந்தாலுமே அது கலர் டைமண்டாக இருந்தது. உள்ள இன்க்ளூஷன் சொல்லி இருப்பாங்க, ஒரு தோஷம் சொல்லி இருக்கும். ஸோ அந்த டைமண்டை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து நேச்சுரல் டைமண்ட் இல்லை வந்து சிந்தட்டிக் டைமண்ட், எதை வச்சு அந்த இன்க்ளூஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். அந்த கலரும் கரெக்டாக இருக்குது. சமீப காலத்தில் ஒரு வருஷத்தில் கலர்லெஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஃப்ரீ டைமண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமண்ட்ஸ் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தாலுமே 10 டைம் மேனிஃபிகேஷன் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு கருவி தேவை. ஸோ வி வர் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு இம்போர்ட் தட் சிந்த் டிடெக்ட்னு சொல்லி ஒரு மிஷின் அது. ஸோ இந்த மிஷின் நாங்கள் இம்போர்ட் பண்ணி நகை செட் பண்ண அப்புறம், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது, நகை செட் பண்ண அப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து பதிக்கப்பட்ட அப்புறம் இப்போ கஸ்டமர் கொடுக்குறோம், அந்த டைமில் செக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எது சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் எது நேச்சுரல் டைமண்ட்ஸ் சொல்லி செக் பண்ணியே கொடுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 6 months பேக் நாங்கள் தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு இம்போர்ட் திஸ். உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் வந்து இப்போ பலரும் பார்க்குறப்ப வந்து ஒரு பாரம்பரிய நிறுவனமாக இருக்கிறீங்க, தாத்தா பெருசாக நிறுவிட்டாங்க, அடுத்த அப்பா அடுத்ததுக்கு நிறுவனத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்றப்ப உங்கள் ஜேர்னின்றது வந்து பார்க்குறப்ப வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும், அப்படியே கேரி பண்ணியிருப்பாருன்னு நினப்பாங்கல்ல, அப்படிதானா? இல்லை நீங்கள் சேலஞ்சஸ்லாம் எதிர்கொண்டு கஷ்டமான விஷயங்கள்லாம் கடந்து வந்த விஷயங்கள்னு இருக்கா? கண்டிப்பாக. வெளியிலேருந்து பார்க்கும்போது அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். ஸோ அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கலாம். பட் இங்கேயும் டெய்லி சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா எங்களது வந்து டிசைன் ஓரியன்ட் பிஸ்னஸ். எங்களது இன்றைக்கி டிசைன் நல்லா இருந்தால் கஸ்டமர்ஸ் இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி டெய்லி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன மாதிரி சாரீஸ் இப்போ போடுறாங்க, என்ன மாதிரி கலர்ஸ் இப்போ ஓடுது, என்ன ஸ்டைல் இப்போ இருக்குது, எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி. இது ஒரு எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ டெய்லி 1 hour இது பண்ணிட்டு பண்ணலாம்லாம் இல்லை. நீங்கள் காலையில் ஏழுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கூட நீங்கள் பார்க்கணும் அவங்க என்ன கலர், இப்போ என்ன சாரீஸ் அவங்க போடுறாங்க, சில்க் போடுறாங்களா, அப்படின்னா ஹெவி பார்டர் இருக்கா, லைட் பார்டர் இருக்கா. ஹெவி பார்டர் போட்டாங்கன்னு நம்ம நகை போட்டால் தெரியாது. ஸோ லைட்டாக இருக்கிற பார்டர்ஸ் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அதெல்லாமே அனலைஸ் பண்ணணும். அதை வச்சு அது ஒரு முதலீடாக வச்சு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் நீங்கள் ஃபங்க்ஷனை பார்க்குறத விட ஹோல் ஃபுல்லாக சுற்றி தான் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஃப்யூச்சர் பிளான்ஸ்னு என்ன சார் வச்சுருக்கிறீங்க? அடுத்த ஒரு 10 ஆண்டு அது மாதிரி இலக்குகள் வச்சு பயணிக்கிறீங்களா? என்ன மாதிரியான திட்டங்களோடு? இப்போதைக்கு 3 ஷோரூம் இருக்குங்க. பெங்களூரில் ஒன்று இருக்குது, அண்ணா நகரில் ஒன்று இருக்குது, இங்கே அண்ணா சாலையில் ஒன்று இருக்குது,
இன்னும் எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்குது. பட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் போகிற முன்னால் ஒரு கரெக்டாக மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிக்கிட்டு, இப்போது எங்கள் தாத்தாங்க எப்படி ஸ்டடி பண்ணி முன்னால் போனாங்களோ அதே மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இளம் தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு இளம் தலைமுறையினர் நினைக்கிறப்ப அவங்களுக்கும் கூட சில அட்வைசஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்லணும்னா சிலருடைய வாழ்க்கையை அவங்க பாடமாகவே பார்க்குற ஒரு சூழலாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் தாத்தாவிடம் இருந்தோ உங்கள் அப்பாவிடம் இருந்தோ சில பிஸ்னஸ் சீக்ரெட் சில விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுட்டு இருக்கலாம். அதுவே உங்களோட சக்ஸஸாக கூட இருக்கலாம்ல. அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எங்களுடைய நேயர்களுக்கு கூட. சீக்ரெட் என்பதை வைக்காதீங்க. there's no சீக்ரெட் இருக்கக்கூடாது. ஜுவல்லரி பிஸ்னஸில் மாத்திரம் சீக்ரெட் இல்லை, எல்லாமே ஓப்பன் தான். எவ்வளோ ஓப்பனாக இருந்தீங்களோ அவ்வளோ உங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ எதுவுமே மறைக்காதீங்க. தேர் ஷுட் நாட் பி. எங்கள் ஃபாதர் அப்போ தான் சொல்லுவார், திஸ் இஸ் நாட் அ சீக்ரெட்டிவ் பிஸ்னஸ், இது வந்து ஓப்பன் பிஸ்னஸ். நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவார். ஸோ வரமுறை தலைமுறைக்கு அதான் நாங்கள் சொல்கிறோம். டோன்ட் ஹைட் எனி திங் ஃப்ரம் கிளைண்ட்ஸ். இருக்கிறது உள்ளபடி சொல்லுங்கள். அந்த மாதிரி இருந்தால் கஸ்டமரோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருள் மாத்திரம் இல்லை, எந்த பொருள் விற்றாலும் கஸ்டமரோட நம்பிக்கை, வாடிக்கையாளரோட நம்பிக்கை தான் ரொம்ப தேவையானது. ஸோ அது இல்லைன்னா கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இல்லை. கிரேட் சார், ஒரு ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று வகுப்பில் ஒரு 100 வருஷ ஹிஸ்ட்ரியை படித்த மாதிரி உங்கள் நிறுவனத்தினுடைய வரலாற்று பயணமாகவே கூட இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தது. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ட்ராவல், இந்த நகை சார்ந்த இந்த தங்க நகை உலகம் எப்படிலாம் இயங்கி கொண்டு இருக்கிறது, அதில் ஒரு வணிக நிறுவனம் எப்படி வெற்றியை சாத்தியப்படுத்துது அப்படின்னு ஒரு 360 டிகிரி கோணத்தில் பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். எங்கள் குழு சார்பாக நெஞ்சம் நேர்ந்த நன்றிகளை. வணக்கம். என்ன நேயர்களே, பேசும் தலைமையினுடைய தனித்துவமே பல துறைகளை தேடி பயணிப்பதும் அந்த துறைகளின் வெற்றியாளர்களின் அனுபவங்களையும் அந்த துறை பற்றிய அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுப்பது தான். அந்த விதத்தில் இன்னும் பல வித்தியாசமான துறைகளை தேடி பயணித்து கொண்டே இருக்கிறது பேசும் தலைமை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.